Good morning, students. Today we are going to learn the prose The Nose Jewel, written by C. Rajagopalachari. Unit 1. The title of the prose is The Nose Jewel. The Nose Jewel. What is the meaning of the nose jewel? நோஸ் ஜுவல்னா என்ன அப்படின்னா நம்ம தமிழில் மூக்குத்தி அப்படின்னு சொல்லுவோம்னா அதுதான். இதை எழுதுனது யார் அப்படின்னா சி ராஜகோபாலாச்சாரி. First, we are going to see about the warm-up activity. What are the life lessons that you can learn from the birds? What are the life lessons that you can learn from the birds? லைஃப் லெசன்ஸ், வாழ்க்கை பாடங்கள். பறவைகளிடம் இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வார்ம் அப் ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்காங்க. மேட்ச் த பேர்ட்ஸ் வித் த கேரக்டர்ஸ் கிவன் இன் த பாக்ஸ் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். மேட்ச் த பேர்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி some birds in the box. So you have to match the birds with the characters. Every bird has a specific character. You have to match that character. You can see arise and awake, beautiful, unity, focused, melodious, time conscious, like that. So the first example they already given, the dove, time conscious, be on time to school. Like that, you have to match the qualities of the birds in the column. And now we are moving to the story. Turn to page number 2 in your textbook. உங்களுடைய பாட புத்தகத்தில் 2ஆம் நம்பர் பக்கத்தை எடுத்துக்கோங்க. Right. Ramaya was a simple man living in the town. He lived with his wife in a nice house made of tiled roofs. He was not rich, but he could take care of his family. Now the story begins. There is a character. His name was Ramaya. He was living in a simple town, a small town, and he lived with his wife, and his house was made with the tiled roofs. He was not rich, but he can manage his family. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ராமையா வாஸ் a சிம்பிள் மேன் லிவிங் இன் a டவுன். ஒரு கிராமம் அல்லது நகரத்தில் ராமையா அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். ஒரு சிறு நகரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. He lived with his wife in a nice house made of tiled roofs. What is the meaning of tiled roofs? நம்ம இந்த ஓட்டு வீடு அப்படின்னு சொல்லுவோம்னா லைக் தட். சரி, அங்கே வந்து அவன் தனது மனைவியுடன் வசிக்கின்றான். He was not rich. He was not rich. Not அப்படிங்கிறது நெகட்டிவ் வேர்டு, இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சரியா? He was not rich. அவன் ஒரு பணக்காரன் இல்லை. But he could take care of his family. ஆனால் அவனுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றான். In the second paragraph, two sparrows built a nest in a nice spot in the roof of Ramaya's house, and the mother bird laid her eggs in it. Here the author describes about the two sparrows. What is the meaning of sparrows? குருவி, சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லுவோம்னா அது. இரண்டு குருவிகள் என்ன பண்ணுகிறதுனா, it built a nest in a nice spot in the roof of Ramaya's house. Ramaya's, already we saw that his house was made with tiled roofs. ஓட்டு வீடு அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருந்தாங்க. அதில் என்னன்னா, ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து நைஸ் ஸ்பாட், அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா இரண்டு சிட்டுக்குருவிகள் கூடு கட்டுகிறது. அண்ட் த மதர் பேர்ட் லைட் ஹெர் எக்ஸ் இன் இட். அதில் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தாய்
பறவை வந்து என்ன பண்ணுறது, தாய்க்குருவி இருக்கலாம், அது வந்து தன்னுடைய முட்டைகளை இடுகிறது. யூ கேன் see it in the picture also. There are 2 birds and 4 eggs. ஒரு இடத்துல அது அந்த சிட்டுக்குருவி வந்து கூடு கட்டி நல்ல தாய்ப்பறவை முட்டை இடுகிறது அப்படிங்கிறத நமக்கு செகண்ட் பேராகிராஃபில் ஆர்த்தர் சொல்கிறாங்க. There is a conversation between the sparrows. My dear, began the male sparrow. My dear, began the male sparrow. இப்போது கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. யார் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த 2 சிட்டுக்குருவி பார்த்தோம்னா அதில் மெயில் ஸ்பெரோ ஆண் பறவை வந்து என்ன பண்ணுகிறது, பேசுகிறது. மை டியர், எனது அருமையான அப்படின்ட்டு. அண்ட் வாட் டு யூ வாண்ட் நவ் ஆஸ்க் ஹிஸ் வைஃப். அந்த தாய்ப்பறவை கேட்கிறது. அண்ட் வாட் டு யூ வாண்ட் நவ், இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி அந்த தாய்ப்பறவை கேட்கிறது. Why does the lady of this house always quarrel with her husband? The male sparrow asked his doubt about the Ramaya's wife. Why that lady always quarrel with her husband? என்ன அர்த்தம்னா, குவாரல் அப்படின்னா பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ணுறாங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற ராமியாஸ் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, ஏன் அப்படின்னு சொல்லி இந்த மெயில் ஸ்பெரோ வந்து அந்த ஃபீமேல் ஸ்பெரோட்ட கேட்கிறது. ஹவு ஆம் ஐ டு நோ, said the female bird. Let us mind our own business. How am I to know? அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும், அந்த ஃபீமேல் பேர்ட் ரிப்ளை பண்ணுது. லெட் அஸ் மைண்ட் அவர் ஓன் பிஸ்னஸ். வி ஹாவ் டு மேனேஜ் அவர் ஃபேமிலி. வி ஹாவ் டு லுக் அவர் பிஸ்னஸ். லெட் அஸ் மைண்ட் அவர் பிஸ்னஸ் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனையை நம்ம பார்ப்போம், தேவையில்லாமையா அடுத்ததுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீமேல் பேர்ட் வந்து என்ன பண்ணுது, ரிப்ளை பண்ணுது. யூ ஆர் ஆல்வேஸ் செல்ஃப் சென்டர்ட், said the male sparrow, and added, should we not help this poor Ramaya? You are always self-centered. That male sparrow answered to the female bird that you are always self-centered. Self-centered அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம சுயநலமா அப்படின்னு சொல்லுவோம்ல, சுயநலம், தன்னை பற்றியே சிந்திக்கிறது, லைக் தட். அண்ட் added, should we not help this poor ராமையா, நம்ம ஏதாவது ஒரு வகையில் இந்த ராமையாவுக்கு உதவலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுது, மெயில் ஸ்பேரோ கேட்கிறது. The female sparrow said with disdain, let me see what help you can do for him. Please do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. That would be enough for you and me. The female sparrow now replied with disdain. What is the meaning of disdain? ஒரு வெறுப்புள்ள பதில் சொல்கிறது. அந்த மெயில் ஸ்பெரோ கேட்ட கொஸ்டினுக்கு இது வந்து ஒரு வெறுப்புள்ள ஒரு பதிலை சொல்கிறது. என்ன சொல்கிறது அப்படின்னா, லெட் மீ see what help you can do for him. நம்ம பார்ப்போம் உன்னால் என்ன ஹெல்ப், என்ன உதவி நீ ராமையாவுக்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். ப்ளீஸ் டூ நாட் டாக் அபவுட் வாட் டஸ் நாட் கன்சர்ன் டு அஸ். அடுத்தவங்களை பற்றி பேச வேண்டாம், நமக்குள்ள காரியங்களை பற்றி பேசுவோம். See that the cat does not come near our nest. நம்மளுடைய கடமை என்ன, அந்த கேட் வந்து நம்மளுடைய நெஸ்ட் பக்கம் வந்துடக்கூடாது, அதில் தான் நம்ம கன்சர்னாக இருக்கும். தட் would be enough for you and me. அதுவே உனக்கும் எனக்கும் போதுமானது அப்படின்னு சொல்லி அந்த ஃபீமேல் பேர்டு வந்து ரிப்ளை பண்ணுகிறது. Somewhere in the muck heap lay a diamond nose jewel. The male bird picked it up and came to the nest with the shining stud in his beak and said to his wife, look, do you like this? Somewhere in the muck heap. Muck heap அப்படின்னா அந்த குப்பை குவியல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி லைக் ஒரு குவியலான இடத்துல லைட் அ டைமண்ட் நோஸ் ஜுவல். நோஸ் ஜுவல் அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த மூக்குத்தி அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு டைமண்ட்னா வைரம்,
சரியா, ஒரு வைரம் மூக்குத்தி அந்த இடத்துல கிடக்கிறது. த மெயில் பேட் பிக்ட் இட் அப் அண்ட் கேம் டு த நெஸ்ட் வித் த சைனிங் ஸ்டட் இன் ஹிஸ் பீக் அண்ட் செட் டு ஹிஸ் வைஃப், லுக், டு யூ லைக் திஸ். இந்த பறவை வந்து வெளியே போயிருக்கு. அந்த குப்பைக்கு உள்ள ஒரு டைமண்ட் நோஸ் இருக்குது. அதை வந்து அந்த மெயில் பேர்டு பிக்ட் இட் அப், அதை எடுத்துக்கொண்டு வருகிறது. எங்கே வருது? அதோட நெஸ்ட்டுக்கு வருகிறது. வித் த ஷைனிங் ஸ்டட், அது என்ன பண்ணுது? மினுங்குகிறது. அண்ட் இன் இஸ் பீக், பிஇஏகே, பீக் அப்படிங்கிறது அதனுடைய அழகு. அண்ட் செட் டு ஹிஸ் ஒய்ஃப், டு யூ லுக், டு யூ லைக் திஸ், இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறது. த ஒய்ஃப் பேட் replied, what am I to do with diamond nose studs or with earrings? Find some grub, the young ones are hungry. The wife replied, அதனுடைய மனைவி அந்த ஃபீமேல் பேர்டு இருக்குல்ல, அதை ரிப்ளை பண்ணுது, வாட் ஆம் ஐ டு டூ வித் டைமண்ட் நோஸ் ஸ்டட்ஸ் ஆர் வித் இயர்ரிங்ஸ். இந்த டைமண்ட் வைர மூக்குத்தியோ அல்லது இயர்ரிங்ஸ் அப்படிங்கிறது கம்மல், இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? ஃபைண்ட் சம் க்ரப், த யங் ஒன்ஸ் ஆர் ஹங்க்ரி. நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது எக்ஸ் பார்த்தோம், இப்போ வந்து யங் ஒன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. சரியா, த த ஃபைண்ட் சம் க்ரப். க்ரப்னா என்ன மீனிங் அப்படின்னா, அந்த பறவைகள் சாப்பிடக்கூடிய சிறு புழு பூச்சிகள் இருக்கலாம், அதுதான் க்ரப். நம்ம யங் ஒன்ஸ் அதனுடைய பிள்ளைகள் வந்து பசியோ, ஹங்க்ரி அப்படிங்கிறது பசியோடு இருக்கிறது. அதனால் அதுக்கு என்ன பண்ணு, தேவையான புழு பூச்சிகளை கொண்டு வா. இந்த வயிறு மூக்குத்தியோ அல்லது காதில் மாட்டக்கூடிய கம்மலையோ வச்சு நான் எதையும் செய்ய போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஃபீமேல் பேர்டு என்ன பண்ணுது, ரிப்ளை பண்ணுகிறது. நெக்ஸ்ட் பேஜ். The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. The bird dropped the diamond stud. அந்த பறவை என்ன பண்ணுது, ட்ராப் பண்ணுது, கீழே போட்டுருது. எதை? அந்த வைர மூக்குத்தி. ஆன் த ஃப்ளோர், தரையில் என்ன பண்ணுது, போட்டுது. அண்ட் வெண்ட் அவுட் இன் சர்ச் ஆஃப் லிட்டில் வார்ம்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ். வெளியே போயிட்டு அது அதோட பிள்ளைகளுக்கு தேவையான இறையை பறக்கிறதுக்காக அது என்ன பண்ணிடுது, வெளியே செல்கிறது. ராமியாஸ் வைஃப் நோட்டீஸ்ட் த ஜுவல் as she was sweeping the floor. She picked it up with delight and wore it. Now who is noticing that? Ramia's wife noticed the diamond nose stud because it already laid by the bird in the floor. And while sweeping the floor, sweeping அப்படின்னா பெருக்கிறது. சரியா, ரம்யாஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, வீட்டை பெருக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து எதை கவனிக்காங்க, ஒரு வைர மூக்குத்தி கிடக்கிறத கவனிக்கிறாங்க. ஸோ she picked it with very delight and wore it. அவங்களுக்கு அதை பார்த்தோன்னா மிக மகிழ்ச்சி. டிலைட் அப்படின்னா ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அப்போ நம்ம வீட்டில் ஒரு வைர மூக்குத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை எடுக்காங்க. அண்ட் ஓர் இட், அணிந்து கொள்கிறார்கள். அதை ஆசையாக என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மூக்கில் அணிந்து கொள்கிறார்கள். ராமியா கொஸ்டின் ஹர் ஆங்கிலி, ஹவு டிட் யூ கெட் திஸ் டைமண்ட் ஸ்டட். இப்போ அதை யார் பார்க்க, ராமியா பார்க்காரு. அவர் வந்து கொஸ்டின் பண்ணுறாரு, வெரி ஆங்க்ரி. ஆங்க்ரி அப்படின்னா கோபத்தில். ராமியா கொஸ்டின் ஹர் ஆங்க்ரிலி, ஹவு டிட் யூ கெட் திஸ் டைமண்ட் ஸ்டட். என்ன கேட்காரு, கொஸ்டின் கேட்காரு, கோபத்தோடு கேட்காரு. ஹவு டிட் யூ கெட் திஸ் டைமண்ட் ஸ்டட், உனக்கு எப்படி இந்த வைர மூக்குத்தி கிடைத்தது அப்படின்னு சொல்லி வெரி ஆங்க்ரி, கோபத்தில் என்ன பண்ணுறாரு, கேட்கிறார். ஐ ஃபவுண்ட் இட் லையிங் ஹியர் எஸ்டர்டே அண்ட் டுக் இட், தட்ஸ் ஆல். உன்னை ஒய்ஃப் ரிப்ளை பண்ணுறாங்க, நான் இதை நேற்று இந்த இடத்துல கீழே இருக்கிறத நான் பார்த்தேன், அதை எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர் பண்ணுறாங்க. ஐ ஃபவுண்ட் இட் லைங் ஹியர் எஸ்டர்டே.
and took it. That's all. ஒன்று ரிப்ளை பண்ணாங்க, we should go and hand over it to the village magistrate. If tomorrow the police should come and search our house, it will be disgrace for us. We should go, நம்ம போவோம், and hand over it to the village magistrate. நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம், வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா நம்ம கோர்ட்டில் பார்த்திங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீதிபதி அப்படிங்கிறது. இங்கே வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் தான் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ராமையா வந்து ரிப்ளை பண்ணுறப்ப we should go and hand over it to the village magistrate. அந்த கிராம அதிகாரிகிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஒப்படைத்து விடுவோம். ஹேண்ட் ஓவர் அப்படிங்கிறது ஒப்படைப்பு. If tomorrow the police should come and search our house, it will be disgrace for us. ஒருவேளை நாளைக்கு போலீஸ் வந்து நம்ம வீட்டில் தேடி அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு டிஸ்கிரேஸ், அது மரியாதை குறைச்சலாக இருக்கும். நம்ம தான் ஒழிச்சு வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒரு மரியாதை குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், today that's all, and we see the remaining part in the next class. And today's homework is for you. You have to write the synonyms in your book. உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற சினானிம்ஸ் இருக்கலாமா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய நோட்டில் எழுதி, இங்கிலீஷ்க்குன்னு ஒரு நோட் வச்சுருப்பீங்களா, அந்த இங்கிலீஷ் நோட்டில் அந்த சினானிம்ஸ்க்கு மீனிங் எழுதி அதை வந்து உங்களுடைய இங்கிலீஷ் டீச்சர் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.